எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மினிஸ்டர் சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபால்ஸ் வைக்கிறது தான். சேரீயில் ஃபால்ஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம சேரீக்கான கலர் என்னவோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரோஸ் கலர் பார்த்து நம்ம ரோஸ் கலர் ஃபால்ஸ் வைக்கணும். முதல்ல கூட வந்து ஓரம் அடிச்சுக்கணும். ஓரம் அடிச்சு தான் நம்ம ஃபால்ஸ் வைக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஓரம் அடிச்சிடணும். ஓரம் வந்து சின்னதாக மெலிசாக அடித்தா போதும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு. இது வந்து கொஞ்சம் ஷைனிங் சாரீ தான், ஜார்ஜஸ் சாரீ சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் ஒழுக்கும். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து தைக்கணும். சாரீ வந்து வலிக்கிட்டே போகும். ஓரம் வந்து நல்லா மெலிசாக அடிச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ தைக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் அடிக்கிறேன். ஓரம் அடிக்கிறது ஓரம் வச்சு முடித்தோடனே நம்ம ஃபால்ஸ் வைக்கலாம். எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். நல்லா லாக் போடணும் ஓரம் அடித்து முடித்த இடத்துல, இல்லைன்னா நம்மளுக்கு பிரிஞ்சிடும். இப்போ ஃபால்ஸ் வைக்கிறப்போ வந்து கீழே பார்டர் சைடு தான் அடிக்கணும். ஓரம் அடிச்சிருக்கோம் இல்லையா, பின்னாடி உள்பக்கம் தான் அடிக்கணும். நம்ம எப்பவுமே ஃபால்ஸு முதல்ல மேலே மடிச்சுக்கணும். ஃபால்ஸை வந்து கொஞ்சம் மடிச்சுட்டு இந்த சாரீ வலிக்கிட்டே போகும். அதனால் வந்து நம்ம வந்து இதில் வைக்கிறது தான் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து செய்யணும். காட்டன் சாரீலாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக வச்சிடலாம். இது வலிக்கிட்டு போகும். கொஞ்சம் நல்லா ஓரமாக தையல் போட்டுக்கணும். ஃபால்ஸும் சாரியும் வந்து ஓரமாக இருக்கணும். ஓரமாக தையல் போட்டுக்கணும். நம்ம இது வந்து டைலரிங் பழகிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இப்போ தான் பழகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் ஃபால்ஸ் வைக்கிறதுலாம். ஏன்னா ஃபால்ஸ் வைக்கிறதுலாம் அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. அதனால தான் போட்டிருக்கேன் இது. ஆனால் வழுக்கிற சாரிலாம் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். ஃபினிஷிங்கில் லாக் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம தைச்சோம் இல்லையா, அங்கே திருப்பி எண்டுக்கே வந்துடணும். எண்டு வந்தோடனே திருப்பி ஆரம்பம் வந்து திருப்பி நம்ம வந்து லாக் போட்டு திருப்பி ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னொரு பக்கம் தைக்கணும் இல்லையா. ஒரு பக்கம் எம்மிங் கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து தையல் தான் போட போகிறோம். ஆனால் எம்மிங் கேட்குறவங்க தான் நம்ம எம்மிங் பண்ணி தருவோம். இப்போ வந்து நம்ம தையல் தான் போட போகிறோம். திருப்பியும் அங்கே வந்து நம்ம எல் ஷேப்பில் திருப்பி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சி பண்ணி தைச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். சேரீக்கான பார்டருக்கான கலர் தான் நம்ம வந்து ஃபால்ஸாக வைக்கணும். எப்போவுமே கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். சில பேர் வந்து கரை கலர் கேட்பாங்க, சில பேர் வந்து சாரியோட கலர் கேட்பாங்க. பெரும்பாலும் கரை கலர் தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சுருக்கம் இல்லாமல் வைக்கணும். மெயின் அதுதான் ஃபால்ஸுக்கான இது. ஏன்னா நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா நல்லா தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி மடிப்பாக தெரியும். ஃப்ளீட் வைக்கிறது சாரீ கொசம் நம்ம வைக்கோம் இல்லையா, அதுக்கு திருப்பி எண்டுலேயும் பார்த்திங்கன்னா பிசுலாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஓரமாக சின்னதாக மடித்து எண்டு முடிக்கிறப்போ நம்ம அது மாதிரி பண்ணணும், தைக்கணும். ஓரமாக தைச்சிட்டு லாக் போட்டுக்கணும். நம்ம மிஷின்லேயே லாக் போட்டுக்கணும். ஈஸி தான் ஃபால்ஸ் வைக்கிறது. பாருங்கள், நல்லா இழுத்துட்டு நம்ம சாரியை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் பார்க்கணும். வச்சிங்கன்னா தெரியும் சுருக்கம் இல்லாமல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் கட்டும்போது நம்ம ஃபினிஷிங்கில் வந்து அழகாக இருக்கும். சாரியெலாம் கட்டினோம்னா சாரியில் ஃபால்ஸ் வச்சு தான் அழகாக இருக்கும். நான் தைக்கும்போது பாட்டு பாடிட்டே வேலை செய்வேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். சின்ன 2 லைன். இளமையனும் பூங்காற்று பாடியது பாட்டு. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் சொல்லி